ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டைரி. இன்றைக்கி நம்ம சமையல் டைரியில் செட்டிநாடு கோழி உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம்னு எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்திக்கலாம். கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. வேணும்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் இடித்து வச்ச இஞ்சியை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இது 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறின வரைக்கும் நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கனுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இது கூட சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. 10 வரமிளகா சேர்த்திக்கலாம். இதோட உள்ளே இருக்கிற விதையை நான் எடுத்துகிட்டு சேர்த்திருக்கேன். செட்டிநாடு பக்கம் குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட குண்டு மிளகா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 20 குண்டு மிளகா சேர்த்திக்கோங்க. மிதமான சூட்டில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வரமிளகாயை வதக்கி விடுங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சிக்கனுக்கு ஒரு நல்ல வாசனையை தரும். மிதமான சூட்லேயே நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் பூண்டு சேர்த்திக்கோங்க. நான் பூண்டையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிதமான சூட்லேயே வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டும் இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கனே நல்லா தண்ணியை விடும். அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் அப்பப்போ நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட எலுமிச்சைப்பழம் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான செட்டிநாடு கோழி உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.